Hello friends, welcome to நெல்லை சமையல். நாம் இன்னைக்கு வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 2 பீஸ் பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இதோட 2 கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வதக்கி விடுங்க. வெங்காயம் இந்த மாதிரி வதங்கினதும் 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இதையும் ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வதக்கி விடுங்க. இதோட 2 கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீரி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்து தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க. வெஜிடபிள்ஸ் உங்கள் சாய்ஸ், உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதே நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு கேரட், ஒரு உருளைக்கிழங்கு, 6லேருந்து 7 பீன்ஸ் சேர்த்துருக்கேன். அதோட கொஞ்சமாக மல்லியில் புதினா இலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. வெஜிடபிள்ஸ் வதங்கினதும் 1 கப் பாஸ்மதி ரைஸை 15 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துருக்கேன். அதையும் இதோட சேர்த்துடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு கப் அரிசிக்கு நான் 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டுடலாம். பதினஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், குயிக்காக செய்யக்கூடிய பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கூட அடி பிடிக்காமல் ரொம்பவே அழகாக வெந்து வந்திருக்கு. ரொம்பவே சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெல்லை சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.